செராட்டியோபெப்டிடேஸ் செராபெப்டேஸ் என்பது பட்டுப்புழுக்களில் உள்ள பாக்டீரியாவிலிருந்து பெறப்படும் ஒரு புரத சிதைவு நொதியாகும். இது அதன் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் வலி நிவாரண பண்புகளுக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இது உயிரற்ற திசுக்களை சிதைப்பதன் மூலம் செயல்பட்டு, மூட்டுவலி, சைனஸ் அழற்சி மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய காயங்கள் போன்ற நிலைகளில் ஏற்படும் அழற்சி மற்றும் நீர்க்கட்டுகளை குறைக்கிறது. முக்கிய பயன்கள்: 1. அழற்சி, வலி நிவாரணம், பல், எலும்பியல் மற்றும் பொது அறுவை சிகிச்சைகளுடன் தொடர்புடைய அழற்சி மற்றும் வலியை குறைக்க பயன்படுகிறது. 2. சுவாச ஆரோக்கியம், சளியை உடைத்து, சுவாச பாதையை சுத்தப்படுத்த உதவுகிறது. மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் சைனஸ் அழற்சிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். மற்றும் 3. இதர பயன்பாடுகள், சில சமயங்களில் ஃபைப்ரோசிஸ்டிக் மார்பக நோய் மற்றும் கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் ஆகியவற்றுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுகிறது. மருந்தளவு மற்றும் நிர்வாக முறை. 1. நேரம்: உணவுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்போ அல்லது உணவுக்கு 2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. மருந்தளவு: பொதுவான மருந்தளவு ஒரு நாளைக்கு 3 முறை 10 மிக்கி ஆகும். அதிகபட்சமாக பரிந்துரைக்கப்படும் மருந்தளவு ஒரு நாளைக்கு 60 மிக்கி ஆகும். மற்றும் 3. கால அளவு: அழற்சிக்கு பெரும்பாலும் 1 வாரம் வரையிலும் அல்லது சளியை குறைப்பதற்கு 4 வாரங்கள் வரையிலும் பயன்படுத்தப்படுகிறது. எச்சரிக்கைகள் மற்றும் பக்கவிளைவுகள். 1. அறுவை சிகிச்சை, இரத்தப்போக்கு அபாயங்கள் காரணமாக, திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு குறைந்தது 2 வாரங்களுக்கு முன்பே பயன்படுத்துவதை நிறுத்திவிடவும். 2. பக்க விளைவுகள்: வயிற்று அசௌகரியம், வயிற்றுப்போக்கு, குமட்டல் மற்றும் தோல் எதிர்வினைகள் ஆகியவை ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளில் அடங்கும். மற்றும் 3. முரண்பாடுகள்: இந்த நொதிக்கு அதிக உணர்திறன் உள்ளவர்களுக்கும் அல்லது ஏற்கனவே வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கும் இது பரிந்துரைக்கப்படவில்லை. செராட்டியோபெப்டிடேஸ், சிப்சின் 4 மற்றும் செரோவெல் போன்ற பொதுவான மாத்திரைகளில் பொதுவாக கிடைக்கிறது.